வாசகிகளே, தற்போது பிரபல எழுத்தாளர் திருமதி செல்லம் ஜெரினா அவர்கள் எழுதி பதிப்பித்துள்ள யுகபுருஷன் என்ற சரித்திர நாவலை பற்றிய சில தகவல்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எழுத்தாளர் திருமதி செல்லம் ஜெரினா சிறப்புமிகு சீர்காழியில் பிறந்து தற்போது சென்னையில் வாழ்ந்து வருகிறார். எழுத்தாளர் இதுவரை 100க்கும் மேற்பட்ட சமூக சிறுகதைகளை எழுதியுள்ளார். 30க்கும் மேற்பட்ட சரித்திர நாவல்களை எழுதியுள்ளார். இவருடைய படைப்புகள் பல பத்திரிகைகளில் வெளிவந்துள்ளன. ஒரு சில சிறுகதைகள் மொழிமாற்றம் செய்யப்பட்டு ஹிந்தி சஞ்சிகைகளில் வெளியாகியுள்ளன. ஆரம்பத்தில் சமூக நாவல்களை எழுதி வந்த எழுத்தாளருக்கு சரித்திர நாவல்களை எழுத வேண்டும் என்ற துடிப்பு கனந்து கொண்டே இருந்தது. வரலாற்று புதினங்கள் படிப்பது எழுத்தாளருக்கு மிகவும் பிடிக்கும். படிப்படியாக வரலாற்று புதினங்கள் எழுதத் தொடங்கிய இவர் யுகபுருஷன் என்ற 8வது நாவலை எழுதியுள்ளார். யுகபுருஷன் நாவலை பிரசுரித்தவர்கள் சென்னையில் உள்ள பிரபல வானதி பதிப்பகம். இந்த புதினத்தில் எழுத்தாளர் ராஜபுத்திர ரத்னம் மகாராணா பிரதாப் சிம்மன் காலத்தை விவரித்துள்ளார். வாழ்க்கை முழுவதுமே போரில் கழித்து விட்டவர் இவர். இந்துஸ்தானத்திற்குள் அந்நியர்கள் படிப்படியாக நுழைய தொடங்கிய காலத்தில் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்த உத்தமர் இவர். இந்த நாவல் ராஜபுத்திர சரித்திர நிகழ்வுகளின் ஒரு பகுதிதான். சிறந்த நடை, தேவையான இடங்களில் மட்டுமே விவரிப்பு தந்திருக்கிறார். கதையை சீராக கொண்டு செல்கிறார். படிப்பவர்களுக்கு சோர்வு தட்டுவதில்லை. படிக்க ஆரம்பித்த சில நொடிகளிலேயே நம்மையும் அவருடன் காடுகள் போர் நடக்கும் இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சென்று விடுகிறார். போர் தளவாடங்களை பற்றி மிகவும் அருமையாக விவரித்து சொல்லுகிறார். நுணுக்கமான விவரங்களை மணியாக கோர்த்து தந்திருக்கிறார். சில வரிகளை நெஞ்சுகளை தாக்குகின்றன. உதாரணத்திற்கு சில வரிகள்: உண்மை எப்போதும் நெருப்பு போலத்தானே, அது சாம்பல் பூத்து கிடக்கிறது. தன்னை மறைத்துக் கொண்டாலும் வீசுகிற சிறு காற்றுக்கும் கங்கு பற்றி கொண்டு விடுமே, தன் சுயத்தை இழக்காதே. இன்னொரு வரி: முந்திரி கொட்டைத்தனமாக வழக்கத்துக்கு சற்று முன்பாகவே கண்ணை சிமிட்டிய சில விண்மீன்களின் ஒளியில் புறவிகளின் அடையாளம் மிக நன்றாகவே தெரிந்தது. அடுத்ததாக மேலும் ஒரு வரி: களம் உழுத கோதுமை வயல் போல முகத்திலும் தேகத்திலும் வரிகளை தாங்கிய மூதாட்டி. பாறைகளால் மோதினால்தானே அருவியின் ஓசையை கேட்கவும் ரசிக்கவும் முடியும். இப்படிப்பட்ட பல வரிகளை, அற்புதமான வரிகளை எழுதியுள்ளார் நமது எழுத்தாளர். வர்ணனைகள் மிதமாயும் அசத்தலாகவும் உள்ளன. அக்பர் மாளிகையில் உள்ள பூந்தோட்ட வர்ணனைகள், சம்பா வர்ணனைகள், சுராசிங்கை வர்ணித்த விதம் ஆகியவை மிகவும் அற்புதம். இன்னும் இங்கு செல்வதற்கு நிறைய வர்ணனைகள் உள்ளன. பழைய கோதுமை போன்றே சற்று மங்கிய நிறம். வெள்ளித்துண்டுகளை சீவல்களாக செய்வி யாரோ வாரி இறைத்தார் போல உதயசாகர் ஏரியின் தண்ணீர் மினுக்கி அடைந்தது. ஜரிகை வேலைப்பாடுடன் கூடிய பட்டு துணியிலான தலையை சுற்றி கட்டப்பட்டு இருக்க, பட்டும் ஜரிகையும் அழைத்த மேலங்கியும் பட்டு நேர்த்தியும் இடையில் மிடிந்து நெஞ்சை உறவாடி கொண்டிருந்தது. பெரிய வைரம் பதித்த பதக்க சங்கதி, செவிகளில் வரைக்காடு கண்கள், கைகளில் தங்கக்காப்பு. பக்கத்திற்கு பக்கம் படிப்பதற்கு இதமான மற்றும் சுகமான வரிகளையும் மற்றும் வர்ணனைகளையும் தந்து வாசிப்பவர்களை திக்குமுக்காடு செய்திருக்கிறார் நமது எழுத்தாளர். தூங்காதேவி, இந்திரஜா, சந்தன சிங் தவிர மற்ற கதை மாந்தவர்கள் உண்மையானவர்கள். ஹால்திகாட் யுத்தம் இன்றும் பேசப்படுகிறது. ராணாவின் குதிரை சேத்தக்கின் வீரதீர செயல்கள் இன்றும் சித்திரங்களாகவும் பாடல்களாகவும் உயிர்ப்புடன் வளைய வருகின்றன ராஜஸ்தானத்தில். இந்த நாவலை படைப்பதற்கு எழுத்தாளர் ஜேம்ஸ் ஸ்டோட்ஸின் தொகுப்பேடுகளை அதிகம் பயன்படுத்தியுள்ளார். இன்னும் பல தரவுகளை படித்து அவற்றிலிருந்து தேவையான தகவல்களை பொறுக்கி எடுத்து நமக்கு ஒரு நாவல் வடிவத்தில் தந்துள்ளார் எழுத்தாளர். சரித்திர நாவல் வாசிக்கும் நேயர்களுக்கு யுகபுருஷன் ஒரு அற்புத படைப்பு. வாசிப்பாளர்கள் சில மணி நேரங்களுக்கு எழுத்தாளரோடு கைகோர்த்து கொண்டு ராஜஸ்தான் காடுகளிலும் மாளிகைகளிலும் தோட்டங்களிலும் போர் பாசறைகளிலும் மானசீகமாக வலம் வரலாம். படித்து முடித்தவுடன் அற்புதமான நினைவுகளில் சஞ்சரித்து விட்டு வந்து இறங்கியது போன்ற அனுபவம் நமக்கு நன்றாகவே கிடைக்கிறது. யுகபுருஷன் நாவல் வான பதிப்பகம் மற்றும் பல புத்தக கடைகளில் கிடைக்கிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாசகர்களுக்காக தங்களை ஒரு வடிவத்தில் தந்து உதவியர் எழுத்தாளர் கௌரி சங்கர். நன்றி, வணக்கம்.